வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் தலைமுடி ஆரோக்கியமாக அடர்த்தியாக கருகருவென்று வளர ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ தலைமுடி உங்களுக்கு உறுதல் ஏற்படுதுன்னா ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். தலைமுடிக்கு போதிய ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை கொடுக்கும்போது முடி கொட்டுறது, இளநரை பித்தநரை ஏற்படுவது, வழுக்கை தொந்தரவுகள் ஏற்படுவது, அப்புறம் பேன் மற்றும் பொடுகு தொல்லை ஏற்படுவது, இந்த மாதிரி தலைமுடி சார்ந்த அத்தனை பிரச்சனைகளும் உங்களுக்கு நீங்க பெறும் அடர்த்தியாக தலைமுடி வளர ஆரம்பிக்கும். ஸோ அந்த உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்னு விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் வரக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். முடி வளர்ச்சிக்கு உதவக்கூடியது தயிருங்க. இப்போ தலைமுடி பார்த்தீங்கன்னா புரதத்தால் நிரம்பி இருக்கு. தயிர் உச்சம் தலையினுடைய ரத்த ஓட்டம் மற்றும் முடி வளர்ச்சிக்கு உதவக்கூடிய முக்கியமான மூலப்பொருளை கொண்டு இருக்குங்க. ஸோ இப்போ இந்த தயிரில் விட்டமின் பி சத்து இருக்கு, மேலும் கால்சியம், துத்தநாகம் போன்ற ஊட்டச்சத்துக்களும் இருக்கு. இது முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே ரொம்ப அதை வலுப்படுத்தக்கூடியதாக மாற்றி முடி வளர்ச்சிக்கு ஊக்குவிக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்களை அளிக்குங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக முடி ஆரோக்கியம் பெறணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வாரத்தில் 1 அல்லது 2 நாட்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், அல்லது 2 அல்லது 3 நாட்களுக்கு கூட நீங்கள் காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரங்களில் தயிர் அப்படியே நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது உறைந்த நிலையில் காணப்படக்கூடிய தயிர் எடுத்துக்கோங்க. உறைந்த நிலையில் காணப்படக்கூடிய தயிர், மண் சட்டியில் உரைய வச்சிருக்கக்கூடிய தயிர்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். உறைந்த தயிரில் காணப்படக்கூடிய தெளிந்த நீரை கூட நீங்கள் குடிக்கலாம். தயிரோடு நீங்கள் அப்படியே வெறுமனே தயிர் அப்படியே சாப்பிடுங்க. இயற்கையான அந்த சுவையை அனுபவிச்சு சாப்பிடும் போது உங்களுடைய இந்த முடி வளர்ச்சிக்கு தயிர் ரொம்ப உதவிகரமாக இருக்குங்க. தலைமுடி வளர்ச்சிக்கு உதவக்கூடியது கேரட்டுங்க. ஸோ அப்போ கேரட்டில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ சத்து இருக்குங்க. இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கண் பார்வைக்கு நன்மை செய்யும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் இது தலைமுடிக்கும் நன்மைகள் செய்யுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ விட்டமின் ஏ என்ன பண்ணும் அப்படின்னா உடல் செல்களினுடைய வளர்ச்சிக்கும் கூந்தல் உள்ளிட்ட வளர்ச்சிக்கும் ரொம்ப அவசியங்க. அப்போது இது முடி வேகமாக வளர்வதற்கான சரியான உணவாக உங்களுக்கு இருக்கும். உச்சம் தலையை எப்போதுமே நீரேற்றமாகவும் உச்சம் தலையில் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கும் இந்த கேரட் உதவி பண்ணுறதால முடி நரைக்கிறத முன்கூட்டியே தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கேரட்டை உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப நல்லதுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆரோக்கியமான கூந்தல் வளர்ச்சி, அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு கிடைக்குங்க. இதுக்கு நீங்கள் கேரட்டை சமைத்த உணவுகளை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அதை பச்சையாக சாப்பிடணும், ஜூஸாக எடுத்துக்கணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதை விடவும் அதிகமாக சமைத்து சாப்பிடுவதற்கு முக்கியத்துவம் கொடுங்க. அப்போ தான் ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்பட்டு மருத்துவ நன்மைகளுமே விரைவாக கிடைக்கும். தலைமுடியும் அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும். முடி அடர்த்தியாக வளர்வதற்கு சோயா பீன்ஸ் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. சோயா பீனில் விட்டமின் B2 இருக்குது, மெக்னீஷியம், இரும்பு சத்தெல்லாம் இருக்குது. இப்போ சோயா பீன்ஸ் டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரோன் தொகுப்பை தடுக்குங்க. ஸோ இந்த டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரோன் அப்படின்றது முடிக்கு சேதம் விளைவிக்கக்கூடிய ஒன்று. இதை தடுக்கிறதுக்கு தான் சோயாபீன் ஹெல்ப் பண்ணும். இப்போ சோயாபீனில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களினுடைய வளமான ஆதாரமும் மாங்கனீஸ் சத்துக்கள் இருக்குது. இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா முடி வறட்சி ஆகிறத நீக்கி ஆரோக்கியமாக பளபளப்பாக அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு உங்களுக்கு கொடுக்குங்க. அதனால் உங்களுடைய உணவுகளை நீங்கள் சோயா சார்ந்த இந்த சோயா பீன்ஸ் சார்ந்த உணவுகளை தொடர்ந்து அடிக்கடி சேர்த்துட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. முடி வளர்ச்சிக்கு கீரைகள் நல்ல பங்களிப்பு செய்யுங்க. இப்போ உடையக்கூடிய முடியை எதிர்த்து போராடணும், அதுக்குன்னு கீரைகள் நம்ம எடுத்துக்கலாம். கீரைகள் உதவிகரமாக இருக்கும். அடர் பச்சை நிற இலை காய்கறிகள், அதாவது கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகள், கீரைகள் இதெல்லாமே அற்புத ஊட்டச்சத்துக்களை கொண்டு இருக்கு. இதில் இருக்கக்கூடிய இந்த விட்டமின் ஏ, இரும்பு சத்து, ஃபோலேட், பீட்டா கரோட்டின், விட்டமின் சி, இது எல்லாமே ஆரோக்கியமான உச்சம் தலையையும் மற்றும் சருமத்திற்கு மென்மையுமே உங்களுக்கு எக்ஸாக்டாக கொடுக்குங்க. இப்போ கூந்தலுக்கு ஈரப்பதத்தை கொடுக்கும் கீரை வகைகள். இப்போ நீங்கள் கீரைகளை பார்த்தீங்கன்னா சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஏதாவது ஒரு கீரைகளை சாப்பிடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாரம் நீங்கள் முருங்கைக்கீரை சாப்பிட்றீங்கன்னா அடுத்த வாரம் புதினா கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, அப்படியே பாலைக்கீரை, பசலைக்கீரை அப்படின்னு சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு கீரைகளை சாப்பிட்டீங்கன்னா அத்தியாவசியமான தலைமுடி அடர்த்தியாக வளர்வதற்கான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். முடி வளர்ச்சி ஆரோக்கியமாக உங்களுக்கு இருக்குங்க. முடி வளர்ச்சிக்கு நீங்கள் லவங்கப்பட்டை எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போது லவங்கப்பட்டை பார்த்தீங்கன்னா அது ஒரு மசாலா வகை, நறுமணம் அளிக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. இது தலைமுடிக்கும் அற்புதங்களை செய்யும்ன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உண்மையிலே இது முடி வளர்ச்சியை உங்களுக்கு தூண்டுங்க. முடியினுடைய தோற்றத்தையே உங்களுக்கு மேம்படுத்தி காட்டும். இப்போ அந்த
நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த லவங்கப்பட்டை இருக்குங்க இல்லையா, ஸோ இதில் இருக்கக்கூடிய பாலிஃபினால்கள் இயற்கையான ஆக்சிஜனேற்றியாக செயல்படுங்க. இது நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு. இதனால் முடி வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய பொடுகு மற்றும் உச்சம் தலை தொற்றுகள் போன்றவற்றிலிருந்து உங்களை முன்னாடியே பாதுகாக்கும். ஸோ இதனால் அதாவது நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த லவங்கப்பட்டை உணவுகள் அப்பப்போ நீங்கள் சேர்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்திக்கலாம். இது வந்து காஃபியில் சேர்த்து நீங்கள் குடிக்கலாம். இது வந்து உங்களுடைய தலைமுடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்களை கொண்டு சேர்த்து முடி வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும். அந்த பொடுகு எல்லாம் உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு, டேண்ட்ரஃப் எல்லாம் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா லவங்கப்பட்டை எண்ணெயை நீங்கள் பேட்ச் டெஸ்ட் செஞ்சு மற்ற எண்ணெயோட கலந்து பயன்படுத்தலாம். அந்த மாதிரி பயன்படுத்த உங்களுக்கு விருப்பம்னா பயன்படுத்தலாம், இல்லைன்னா விட்டுடலாம். மற்றபடி லவங்கப்பட்டை உணவுகளை சேர்த்தீங்கன்னா தலைமுடிகள் உங்களுக்கு அடர்த்தியாக கருகருவென்று வளர ஆரம்பிக்கும். ஸோ கூந்தல் வளர்ச்சி பெறணும் அப்படின்னா இந்த உணவுகளை தொடர்ந்து நீங்கள் சுழற்சி ஏற்படி எடுத்துக்கோங்க. இந்த உணவுகளோட பார்த்தீங்கன்னா விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே போல் விதைகள் மற்றும் நட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். சர்க்கரை வெள்ளி கிழங்கு எடுத்துக்கலாம். முட்டைகள் வந்து தினமும் ஒரு முட்டை நீராவில் வேக வைத்து அவித்த முட்டை எடுத்துக்கலாம். மீன் உணவுகள் தொடர்ந்து சாப்பிடலாம். இதெல்லாமே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தலைமுடி உங்களுக்கு அடர்த்தியாக கருகருவென்று வளர ஆரம்பிக்கும். ஸோ தலைமுடி வந்து இந்த அளவுக்கு இந்த காலத்தில் நிறைய பேர் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கணும்னு தான் நினைப்பாங்க. அதனால் பேன் தொல்லை, பொடுகு தொல்லை, முடி கொட்டுறது, வழுக்கு ஏற்படுறது இதெல்லாமே எதுவுமே இல்லாமல் மயிர்கால்கள் வரைக்குமே அதை ஸ்ட்ராங் பண்ணி ஸ்ட்ராங்கான ஒரு கூந்தல் அமைப்பு இருக்குது. நலமோடு இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.